அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ சத்தான தோசை அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். 1 டம்ளர் கேப்பை, 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை தனியாக கழுவி வச்சுக்கிறேன்னு. இப்போ கருப்பு உளுந்து தோல் உளுந்து 1 டம்ளர் தனியாக பாத்திரத்தில் அதை தனியாக கழுவி ஊற வச்சிடணும். 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. முதல்ல உளுந்து அரைச்சிருவோம். உளுந்தை போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன்னு. நல்லா அரைஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் சோறு போடணும். அரிசியும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துடணும். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ பாத்திரத்தில் அள்ளி வச்சுருவோம். இப்போ உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு 7 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ சாம்பார் வைப்போம். சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு 1 டம்ளர் துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு போட்டு 2 தக்காளி பழம், 2 வெள்ளைக்கட்டி துண்டு 2 துண்டு, முருங்கைக்காய், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வைக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்து, சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து போடணும். முழுசாக போட்டு லேசாக செவந்தா போதும், ரொம்ப செவக்க தேவையில்லை, லேசாக செவந்தா போதும். கருவேப்பிலை இலையை போட்டு வதக்கிக்கிறேன்னு. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கருகிராமல் லேசாக வதக்கவும் சாம்பாரை தூக்கி ஊற்றிடணும். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ தோசை ஊற்றுவோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசை மாவு ஊற்றி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா செவக்க விடணும். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ சாம்பாரை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான்.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.